அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். எல்லா புறத்திலிருந்தும் ரிஸ்கை பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நம்முடைய ரிஸ்க் எங்கு எழுதப்பட்டு இருக்கின்றதோ எங்கிருந்தாலும் அது நம்மை இழுத்து வரும், கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவினையே இன்று பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் எம்முடைய ரிஸ்கை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரித்துக் கொள்வதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர். இந்த ஒரு திக்ரினை நீங்கள் ஓதுவதினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானவைகள் ஆகும். அதில் முதலாவது, ரிஸ்கில் பரக்கத் ஏற்படும். ரிஸ்க் என்பது உணவு மட்டும் கிடையாது. எமக்கு இறக்கக்கூடிய செல்வம், ஆரோக்கியம், இன்னும் எம்முடைய ஆரோக்கியம், ஆஃபியத், உணவு, மேலும் எமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், எமக்கு இவ்வுலகில் எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்துமே ரிஸ்க் என்று கூறுவோம். எங்கு எம்முடைய ரிஸ்க் அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அவைகளை இலகுவாக எமக்கு பெற்றுத்தரக்கூடியது. நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் எம்முடைய ரிஸ்கை தூரமாக்கி கடினமாக்கி வைப்பான். அதாவது எம்முடைய ரிஸ்கில் தொடர்ந்தும் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது என்றால் எந்த தொழிலை செய்தாலும் பரக்கத்தில்லை, எந்த ஒரு தொழிலை செய்தாலும் பரக்கத்தில்லை. அதாவது வியாபாரத்தில் எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லை என்றால், அல்லது அடிக்கடி நோய் ஏற்படுகின்றது, அல்லது உண்பதற்கு உணவே இல்லை, வறுமையே வந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதுவே ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு ஆகும். இவ்வாறு ரிஸ்க் தட்டுப்பாட்டிலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு திக்ரை இன்றைய பதிவினில் தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த திக்ரினை இஷாவுக்கு பிறகும் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் யார் ஓதுவாரோ அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த திக்ரை ஓதுவதன் மூலம் அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான், பணத்தினை அதிகப்படுத்தி தருவான். மேலும் எந்த ஒரு செயலினை செய்தாலும் அதில் அல்லாஹ் பரக்கத்தினை ஏற்படுத்துவான். இன்னும் அவன் நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை வழங்குவான், நலவுகளையும் வழங்குகின்றான். இரண்டாவது, இந்த திக்ரினை ஓதுவதினால் கிடைக்கக்கூடிய மாபெரும் பலன் என்னவென்றால், நம்முடைய தேவைகள் அத்தனைகளும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எந்த ஒரு தேவையை குறித்து நாம் அல்லாஹ்விடம் இதை ஓதி கேட்போமோ அந்த தேவையை அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். மேலும் மனதில் நாம் நினைத்த தேவைகளையும் அல்லாஹ் எமக்கு நிறைவேற்றி தருவான். சில நாட்களில் சொல்வீர்கள், இந்த தேவையை நான் அல்லாஹ்விடம் கேட்கவே இல்லையே, வெறுமனே ஆசை மட்டும் பட்டேன், நிறைவேற்றி கொடுத்து விட்டானே என்று. அவரே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரினையே இந்த பதிவினில் பார்க்க இருக்கின்றோம். அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அல்லாஹ் பதிலை பெற்று தருவான். இந்த ஒரு திக்ரினை ஓதுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால், நம்முடைய துஆக்கள், அதாவது இந்த திக்ரினை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் போதும், அல்லாஹு தாலா அந்த கையை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான். இந்த அற்புதமான அழகான விஷயங்களை இந்த திக்ரின் பொருட்டால் அல்லாஹ் தருகின்றான். இது சாதாரணமான வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை, அல்லாஹ்வினுடைய அரிசினையே சென்றடையக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தையினை எவர் ஓதுவார்களோ அவர் சொல்பவற்றை அல்லாஹ் செவிமடுத்து கொண்டு இருப்பானாம்.
அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து கேட்கின்றானாம், என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு அழைக்கின்றான் என்று, இவ்வாறு என்னை புகழ்ந்து இருக்கின்றானே என்று. ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த திக்ரினை இஷாவுடைய தொழுகைக்கு பிறகும் தஹஜ்ஜுடைய தொழுகைக்கும் பிறகும் 113 தடவை 113 தடவைகள் இதனை ஓதுங்கள். அந்த திக்ர் என்னவென்றால், யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு, யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு. இதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவனே அதிகம் இரக்கமுள்ளவனே, அளவற்ற அருளாளனே என்ற இந்த திக்ரினை 113 தடவைகள் ஓதுங்கள். நிச்சயமாக மேல் சொன்ன எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.